வணக்கம். நான் ஜோசியர் ரவிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ ஒரு விசேஷமான நாளை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள் வருது. அது என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம்னு பேர். உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரக்கூடிய காலங்களை பங்குனி உத்திரம்னு ஒரு விசேஷமாக நாம் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்றப்ப நிறைய விசேஷம் இருக்குது. என்னென்னா எல்லா சுவாமிக்கும் திருக்கல்யாணம். அதாவது முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம். திருப்பரங்குன்றத்தில் தான் தெய்வ யானை திருக்கல்யாணம். அதுக்கு அடுத்தது நம்ம சுவாமி ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் அவதார திருநாள் பங்குனி உத்திரத்தண்ணி தான். மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடல்லேருந்து பங்குனி உத்திரத்தண்ணி தான் அவதாரம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள் கூட பார்த்தீங்கன்னா கர்ப்பவாசம் உண்டு, கேள்விப்பட்டிருப்போம். ராமர் கர்ப்பவாசம் இருந்தார், கிருஷ்ணர் கர்ப்பவாசம் இருந்தார். ஆனால் இந்த அம்பாள் பார்த்தீங்களா எதையாச்சும் ஒரு கர்ப்பவாசம் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். ஆண்டாள் துளசி செடியில் அவதாரம் பண்ணார். மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடலை கடையிறப்போ அமிர்தம் வர்றப்போ லக்ஷ்மி தாயாரும் வந்தா. அதில் அப்சரஸ் எல்லாமே வந்தாங்க. அதில் மகாலட்சுமி தாயாரும் வந்தா. மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை மார்பகத்தில் இடம் கொடுத்து சேர்த்தி உற்சவம் கொண்டாடுறது பங்குனி உத்திரத்தண்ணி தான். ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம். இந்த மாதிரி சில கர்ப்பவாசம் இல்லாமல் அம்பாளுடைய பிறப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தடாகை பிராட்டி அக்னிலேருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணமும் இந்த பங்குனி உத்திரத்தண்ணி தான். எவ்வளோ பேர் விசேஷம் பாருங்கள். பங்குனி உத்திரத்தண்ணிக்கு தான் ரொம்ப விசேஷமான திருநாளெல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம் நாம். அப்போ முருகர் பார்த்திங்கன்னா இந்த சூரனை வதம் பண்ணுறப்போ தாரகாசூரன் ஒருத்தன், அவனுக்கு யானை முகம். அவனை யுத்தம் பண்ணுறதுக்காக முருகர் படையை திரட்டிட்டு போகிறாரு. வீரபாகு, வீரகேசரி, இந்த மாதிரி சில வீரர்கள் சொல்லுவாங்க. அவங்கள படையை திரட்டிட்டு போகிறாரு. கிரௌஞ்ச மலைன்னு ஒரு மலை, அது இவங்களை மேல் கொண்டு போக விடாம தடுத்து நிறுத்துது. அது கிரௌஞ்சன் ஒரு அசுரன் அகத்தியரியோடைய சாபத்தினால மலையாக இருக்காங்க. அவன் போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. அதுக்கு அடுத்தது அந்த மலைக்கு பின்னாடி தான் அசுரப்பட்டணம் இருக்குது. அங்கே தான் தாரகாசூரன் அங்கே ஒளிஞ்சின்று ஆட்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப அட்டூழியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இது பார்த்தா நாரதர் மூலியமாக இந்த விஷயம் தெரிய வருது. இந்த கிரௌஞ்சன்ற அரக்கன் தான் கிரௌஞ்ச மலையாக இருக்கும். இவனை நீங்கள் வதம் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு தான் நம்ம தாரகாசூரனை வதம் பண்ண முடியும். தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், அதுக்கு அடுத்தது தான் நம்ம சூரன் வதம், இதெல்லாம் இருக்குது. சூரசம்பாரம்லாம் கொண்டாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் முருகர் படையை திரட்டிட்டு போகிறப்போ வீரபாகு, வீரகேசரியெல்லாம் அந்த மலையை ஒன்றையும் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா முருகர் வேளால் அந்த மலையை சுக்குநூறாக உடைக்கிறாரு. கிரௌஞ்ச மலையை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாரகாசூரன், யானை முகம் கொண்ட கஜமுகம் கொண்ட தாரகாசூரனை வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணிவிட்டு அப்புறம் சூரசம்பாரம்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் முருகருக்கு திருக்கல்யாணம். இந்திரன் திருப்பி இந்திர பதவியை முருகர் வாங்கி கொடுத்ததால முருகருக்கு நன்றி கடன் இந்திரன் தன்னுடைய பெண்ணான தேவயானையை முருகருக்கு மனம் முடிச்சு வைக்கிறார். 30 முக்கோடி தேவர்களும் அங்கே நமக்கு இது திருப்பரங்குன்றத்தில் திருமண காட்சி. நீங்கள் இப்போ கூட போயினா திருப்பரங்குன்றம் முருகருக்கு ரொம்ப விசேஷம். தேவயானையை மணந்த ஸ்தலமாக சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்போ திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணமாகும். நீண்ட நாள் திருமண தடை இருக்கிறவங்கள இதெல்லாம் விலகும்ன்ற மாதிரி ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குது. இது திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு. இந்த திருமணம் நடந்த நாள் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம்.
இது பங்குனி மாதம் வந்து 12வது மாதம் 12வது நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் 12வது நட்சத்திரம். 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரம் வர்றப்போ பௌர்ணமியும் ஒன்றா சேர்ந்து வர்றது தான் பங்குனி உத்திரம். இதில் வந்து இப்போ தேவயானி முருகர் திருக்கல்யாணம் பங்குனி உத்திரத்தில் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். அடுத்தது அம்பாள், இந்த தக்ஷன் யாகத்தில் வந்து அம்பாள் வந்து தக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை எதிர்த்து வந்து யாகம் பண்ணான். அதனால் வந்து தாட்சாயினின்ற பேர் வந்து எனக்கு வேணாம், அதனால் இன்னொரு பிறவி எடுத்து நான் வந்து திருப்பி உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு அம்பாள் வந்து ஆசைப்படுறா. அப்போ வந்து அம்பாள் என்ன பண்ணுறாள்னா, காஞ்சன மாலை, மலையத்வஜ பாண்டியன் இவங்க 2 பேருக்கு குழந்த வரம் இல்லை, குழந்த பாக்கியம் இல்லைன்றப்ப அவங்க யாகம் பண்ணுறாங்க. அதில் வந்து தடாதகை பிராட்டி அப்படின்ட்டு அம்பாலே பிறவி எடுக்கிறா. பர்வதவர்தினி, பார்வதினா பர்வதவர்தினி, பர்வதராஜனுடைய மகளாகவும் வர்றதாகவும் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அம்பாள் வந்து திருப்பி வந்து அவதாரம் பண்ணி ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் சிவனை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எல்லா சிவாலயங்களிலும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணுற வழக்கமும் இருக்குது. 2 விஷயம் பார்த்தோம். முருகர் திருக்கல்யாணம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் தேவயானி திருக்கல்யாணம், அது அடுத்தது பார்த்தா அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருக்கல்யாணம். இப்போ வந்து வைணவத்தில் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி உற்சவம்னு ஒன்று பண்ணுவாங்க. என்ன அது சேர்த்தி உற்சவம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து இது ஒரு ஊடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஊடல்னா சண்டை, ஊடலோட கூடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து ரங்கமன்னார் ரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா உறையூர்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில், உறையூர். அங்கே வந்து கமலவல்லி நாச்சியார்ன்ட்டு ஒரு அம்பாள், அந்த சன்னதியில் போயிட்டு சேர்த்தி உற்சவம் கொண்டாடுவார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து நீங்கள் எங்கேயோ நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு அந்த கோபமாக நடைய சாத்துற மாதிரி, கதவு சாத்துற மாதிரியும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ஓன்னு தூக்கிட்டு வருவாங்க, ஒரு ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டு. அம்பாள் வந்து கோபத்தில் கதவு சாத்துற மாதிரி ஒரு விளையாடல் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஊடல்னு சொல்லுவாங்க. திருப்பி அப்படியே அந்த சவுண்டு குறைஞ்சிக்கிட்டு ஓன்னு அப்படியே அடங்கிக்கிட்டே போகும். இந்த மாதிரி வந்து 2-3 முறை வந்து போயிட்டு அந்த உற்சவம் கொண்டாடுவாங்க. ஊடல் அப்படின்ட்டு பேர் அதுக்கு. அந்த சுவாமியும் அம்பாளையும் வந்து ஊடல் பண்ணி அன்றைக்கி வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த திருமஞ்சனம் சொல்லுவாங்க. அது வைணவத்தில் திருமஞ்சனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து 2 பேரையும் சம ஆசனத்தில் சம உயரத்தில் வந்து உட்கார வச்சு சேர்த்தி உற்சவம் கொண்டாடுவாங்க, ஊஞ்சல் சேவை. இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது பங்குனி உத்திர மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது தாயார் சன்னதி பக்கத்தில். கம்பநாட்டார் ஆழ்வார் மண்டபம்னு ஒன்று இருக்குது. கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண நாளும் வந்து இந்த உத்திர நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. இந்த கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண மண்டபத்துக்கு எதிர்க்க பார்த்தா உத்திர மண்டபம்னு ஒரு அதுக்கு பேர். பங்குனி உத்திரத்தனையும் சேர்த்து உற்சவம் கொண்டாடுறதுனால உத்திர மண்டபம் சேர்த்தி மண்டபம்னு சொல்கிறது உண்டு. அங்கே வந்து தாயாரி அம்பாளையும் சேர்த்தி உற்சவம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவர் வந்து உறையூருக்கு வந்து கமலவல்லி நாச்சியாரை பார்த்துட்டு வந்தார், 2 கோபத்தில் அம்பாள் ஊடல் பண்ணி அதுக்கப்புறம் சமாதானமாகி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேர்த்தி உற்சவம் கொண்டாடுவாங்க. இதை வந்து திருமணம் ஆகாத பெண்களோ இல்லை ஆண்களோ அதை போய் தரிசனம் பண்ணுறப்ப அந்த சேர்த்தி உற்சவத்தை போய் பார்க்குறப்போ சுவாமியோட அருளால் நல்ல இடத்துல நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அமைவாங்க அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்குது. இது ரொம்ப வைணவத்தில் விசேஷமாக கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வந்து மாங்கல் சரடு எல்லாம் சில விஷயங்களும் பண்ணுறதும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மாங்கலி சரடெல்லாம் கொடுப்பாங்க சன்னதியில், அதை வந்து பிரசாதம் வாங்கின்னு போகிறதும் உண்டு. சில பேர் வந்து கல்யாணம் ஆகாதவங்க மாலை வந்து வாங்கிட்டு வருவாங்க. சுவாமிக்கு சாத்துப்படி பண்ணி திருப்பி அந்த மாலையை சுவாமிகிட்டேருந்து எடுத்து போட்டுண்டு கோயிலை வலம் வந்து அதுக்கப்புறம் அது பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து போகிற வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி செய்கிறப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே திருமணம் அமைஞ்சிடும். நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும், அதான் முக்கியம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிற ஒரு கணவனும் மனைவியோ கண்டிப்பாக சுவாமி அமைச்சு கொடுப்பாரு. சில பேர் இந்த வழக்கம் வச்சுருக்காங்க. சில கோவிலில் மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு சாத்துப்படி பண்ணி அந்த மாலையை சுவாமி பிரசாதமாக கொடுப்பாங்க. நாம் கழுத்தில் போட்டுட்டு அந்த கோயில் வளாகத்தை பிரகாரம் சுற்றி வந்துட்டு
அதை பிரசாதமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தம்பதியராக வந்து மாலை சாத்துப்படி பண்ணிட்டு போகிற வழக்கம் அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள வழக்கம்லாம் இருக்குது. அது நிறைய பேர் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்து அது வந்து நிறைய வெற்றி அடைஞ்ச ஒரு பரிகாரமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லா சுவாமி திருக்கல்யாணத்துலேயும் வந்து நாம் கலந்துக்கலாம். முருகர் கோவிலில் முருகர் கோவிலில் தேவயானைக்கும் முருகருக்கும் திருமணம், அது திருப்பரங்குன்றம். எல்லா முருகர் சன்னதியிலையும் செய்கிறாங்க. ஐயப்பன் அவதார திருநாளும் இதே பங்குனி உத்திரத்தண்ணி தான் நடந்திருக்கு. அம்பாள் வந்து திருப்பார்கடலில் அவதாரம் பண்ணதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். இந்த மாதிரி சில பங்குனி உத்திரத்துக்கு சில விசேஷங்களாக இருக்குது. சக்தி மிகுந்த ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். 1ஆம் பாதம் வந்து சிம்மத்துலேயும் வரும், 2, 3, 4 பாதங்கள் வந்து கன்னியில் வரும். இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டான நட்சத்திரம்ன்றதால அன்னைக்கு அவங்கெல்லாம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களோ இல்லை கன்னி ராசிக்கார் 3 நட்சத்திர பாதங்கள் 3, 4 அதாவது 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்க கன்னி ராசிக்காரங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலோ முருகர் கோயிலோ வைணவத்தில் வந்து சேர்த்தி உற்சவம் கொண்டாடுவாங்க, ஊஞ்சல் சேவைன்ட்டு. இதை பார்க்குறப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சேரும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க சேர்த்தி உற்சவத்தை காணுறப்போ. இதெல்லாம் நடக்கும். அதனால் நாம் இந்த பங்குனி உத்திர திருநாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு இறை வழிபாட்டு இறை சிந்தனைகளை நாம் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாளும் அதுக்கு தான் கொண்டாடுறது. அப்படின்றப்ப நாம் வந்து சுவாமியுடைய அருளால் எல்லா வளமும் பெற்று எல்லா சிறப்பும் பெற்று யாருக்கெல்லாம் இப்போ திருமணம் தடையாக இருக்குது, நிறைய வேதனைப்பட்டு இருக்காங்க, எனக்கு திருமணம் நடக்கலைன்றாங்களோ இந்த பங்குனி உத்திர நல்லாளை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1/4/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? மங்களகரமான நாளில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வருது. உத்திர நட்சத்திர பௌர்ணமி ஒன்று சேரக்கூடிய நாளில் வந்து இந்த விழா கொண்டாடுறாங்க. மறக்காமல் எல்லா சிவன் சன்னதியோ அம்பாள் சன்னதியோ முருகர் சன்னதியோ வைணவத்தில் பெருமாள் சன்னதி எல்லா சன்னதியிலையும் கொண்டாடுவாங்க. எல்லாரும் போயிட்டு எல்லாரும் சீக்கிரமாக திருமணமாகி இல்லற வாழ்வில் எல்லாரும் வந்து வெற்றி அடையணும்னு பகவானை நான் பிரார்த்திண்டு இந்த இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.